இங்கே கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் முதலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக காலை வணக்கம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த உலகம் 3 பங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாலும் சூழ்ந்திருக்கு என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். இருக்கிறதே இந்த 1 பங்கு நிலப்பகுதி தான். இந்த நிலப்பகுதியில் தான் காடுகளும் காடுகள் சார்ந்த விலங்குகளும் மனிதர்களும், மலையும் மலை சார்ந்த விலங்குகளும் மனிதர்களும், சமவெளி பரப்பும் அது சார்ந்த உயிரினங்களும் மனிதர்களும் இணக்கமாக வாழ்ந்து வருகிறோம். நாம் ஜனநாயக முறைப்படி நம் கலை, இலக்கியம், மொழி, பண்பாடு, வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம் இவை அனைத்தையும் பாதுகாப்பதற்காக ஜனநாயக முறைப்படி நாம் வாக்கு செலுத்தி நமக்கான அதிகாரத்தை நம்மை பாதுகாக்க தேர்ந்தெடுத்து வைத்தோம். ஆனால் இந்த அதிகாரங்கள் நம்மை பாதுகாக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். நாம் யாரையெல்லாம் நம் வளங்களை பாதுகாக்க நிறுவினோமோ அவர்களெல்லாம் வளங்களை கொள்ளையடிப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்கள் அதை சிந்திக்கணும். ஒருவேளை இவர்கள் எதற்காக இந்த மலைப்பாறைகளையும் குளிப்பாறைகளையும் வெட்டி எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் கேள்வி எழுப்பினால் அவர்கள் கூறுவது சாலை அமைக்கிறோம், பாலங்கள் அமைக்கிறோம், வீடு கட்டுமான பொருட்களுக்கு இது பயன்படுகிறது என்கிறார்கள். என் அன்புக்குரிய வேளாண்மை பெருங்குடி மக்களே, ஒரு வீட்டு உணவு தேவைக்கு வருடத்திற்கு நம் வயல்காட்டிலிருந்து 10 மூடை நெல் எடுத்து வைத்தால் போதுமானது. ஆனால் ஊராளுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்றால் 1000 மூடை எடுத்து வைத்தாலும் அது பத்தாது. அதுபோலத்தான் இந்த ஆட்சி அதிகாரங்கள் நம் நாட்டு தேவைக்கு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களின் தேவைகளுக்கு இந்த கனிம வளங்களை வெட்டி கொள்ளையடித்து போவதை அனுமதிக்கிறார்கள். என் அன்புக்குரிய சொந்தங்கள், இதை சிந்திக்கணும். நாமை பாதுகாக்கிற இந்த ஆட்சி அதிகாரமே நம்மை பாதுகாப்பதற்கு தவறி நம் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை, நம் மொழி, இலக்கணம், கலை, இலக்கிய பண்பாடு அழிவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, குறைந்தபட்சம் அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதை நிறைவேற்றுகிற சேவையும் என்கிறார்கள். அந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத இந்த அயோக்கியர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்தி வலிமை செய்ய போகிறோமா என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், எம் உயிர் தலைவன் சொல்கிறார், எமது போராட்டத்தின் வலிமையே எமது போராளிகளின் நெஞ்சுரத்தில் இருந்து பிறக்கிறது என்று. சாவுக்கு அஞ்சாத அவர்களின் துணிவும் உறுதியும் தான் எனது போராட்ட களமும் பலமும் என்கிறார். உறுதியாக நில்லுங்கள், எதற்கும் அஞ்சாமல் போராடுங்கள். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உங்களோடு நாங்கள் இறுதி வரை நிற்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்